மூஷிக வாகன மோகனஹஸ்த சாமணகர்ண விளம்பிர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு 3 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே 3 முக்கிய வருடக்கோள்கள் பெயர்ச்சி நடைபெறவிருக்கு. முதல் பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. மார்ச் மாதம் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணியளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு பெயர்ச்சி மே மாதம் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 மணியளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மற்றொரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மே மாதம் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த 3 கிரக பயிற்சிகளும் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு சனி பகவான் இதுவரையில் 10ஆம் இடத்தில் இருந்து வந்தார். இப்பொழுது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். சனி பகவான் 12 ராசிகளில் 3 இடத்திற்கு மட்டுமே நன்மைகள் செய்வார். ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு இப்போ சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரியான இடத்துல நல்ல ஒரு முறையில் வேலை அப்படிங்கிறது அமையும். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு கட்டி பாதியில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் வீடு முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுற அமைப்பை இந்த லாபஸ்தானத்தில் வர சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கனாக்கா நீண்ட நாளாக இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீரும். வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். வண்டி வாகனம் ரொம்ப நாளாக வண்டி வாகனங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். வண்டி வாகனங்கள் சேரும். வண்டி வாகனம் வாங்குகிற அமைப்புகள் அப்படிங்கிறது இப்போ ஏற்படும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது இப்போ கைக்கூடி வரும். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இப்போ சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே மாதம் வரையில் இந்த ஓராண்டு காலம் ரிஷபராசியின் மேலே இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கடினமான காலகட்டம்னு சொல்லலாம். தொழிலில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான பணி சுமை, மேலதிகாரிகள் தொந்தரவு, உடன் வேலை செய்கிறவர்கள்ட்ட கருத்து வேறுபாடு, மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிற காலம், இந்த மாதிரியான பாதிப்புகளை குரு பகவான் உங்கள் ராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா மே மாதம் உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால அந்த பாதிப்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கூடி வரும். தைரியமாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஊர் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். கோவில் விஷயங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் மேலும் நன்மையை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் மகாலட்சுமி தாயாருக்கு குண்டு மல்லிப்பூ அல்லது செந்தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மென்மேலும் நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். உங்கள் சுயஜாதத்தில் நடக்கிற தசாபுத்தி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தால் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ரிஷபராசிக்கு ஒரு நீண்டகால நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.